இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது மண்டி. இப்போ வந்து கழனி தண்ணியில் வந்து புளி ஊற வச்சுக்கணும். தேவையான அளவு ஊற வச்சுக்கோங்க. இப்போ வந்து தேவையான அளவு எண்ணெய் போட்டுட்டு தாளிக்கிறதுக்கு வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க. அதுக்கு கம்மியாக வெந்தயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், தேவையான அளவு கருவேப்பிலை, 10 பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க. 3 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஒரு சின்ன பீஸ் வந்து பெருங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம புளி கரைச்சி வச்சுருந்த தண்ணி இதில் சேர்த்துடணும். இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து வெறும் மல்லிப்பொடி போட்டிருக்கேன். இதில் நான் வீடியோ எடுக்காமல் விட்டுருக்கேன். நீங்கள் அதில் சேர்த்துருங்க. இப்போ வந்து நல்லா திக்கானதுக்கப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீனி போட்டிருக்கேன். இது வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட மண்டி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கம்மியாக இருந்தாவே போதும், நிறையா பேர் சாப்பிட்லாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.